எப்போதுமே பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை யாருக்கு இருந்தாலும் கொடுக்கதான் பார்க்கும். அப்ப இது எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? அப்ப ஜாதகத்துல யாருக்கு ராகு இதெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ரிஷபராசிக்கார் கண்டிப்பா உங்க ஜாதகம் மட்டும் தசாபதியை மட்டும் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நல்ல நேரம் வேலை செய்து இதை விட்டுறாதீங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் நான் இடம் வாங்குறேன், சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், பூமி வாங்க கண்டிப்பா வாங்கி பாருங்க. யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இருக்கும். லாபம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அரசியல் அரசாங்கம் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள், நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விசேஷத்துக்குள்ள போயிடுவோம். வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி நல்ல ஒரு சுப முகூர்த்தம் இருக்கு. எல்லாமே தேய்பிர முகூர்த்தம். 5 முகூர்த்தம் தேய்பிர முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 8ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 15ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆனா 20ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை சூப்பரான முகூர்த்தம் இருக்கு. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தங்கள். விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியே தைப்பூச திருவிழா. முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம் தான். அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். யாம் இருக்க பயமேன், முருகன் இருக்க பயமேன். கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசம் உங்களால மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும். இந்த 4 கால பூஜையும் கலந்துக்குங்க. 4 விதமான அபிஷேகம், எல்லா அபிஷேக பொருளும் வாங்கி கொடுங்க. எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க, எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமா இருக்கும். அனைவருமே சிவராத்திரிய ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை. அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்குறேன். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்படி? கால சக்கரத்தின் 2வது ராசி ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எப்படி? ஒழுக்கமான குணமும் நாகரிகமான குணமும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி. தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாத்தீங்களா அவங்கள்ட்ட, சூப்பரான குணம் இருக்கும் அவங்கள்ட்ட. சரி, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணுங்கிற தன்னம்பிக்கை தைரியம் ரிஷபத்துக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு வேலை பார்த்தா அதை கரெக்டா அக்யூரேட்டா ஒழுக்கமா பார்க்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேற எந்த ராசியும் நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா இந்த மாசம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மந்த்லி பலன் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்குறோம், ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா பேச்சுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. அது என்னங்க செக் பண்றது? ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி இப்ப ரீசெண்டா இந்த எதுவும் மாசத்துல எதுவும் மாறுதா? ஏன்னா மாத பலன் பார்க்கும்போது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு கிரகங்கள் மாறும். அப்படி மாறும்போது அது யோகமான கிரகமா இருந்தா இந்த மாசம் ஃபுல்லாவே யோகத்தை கொடுத்துரும். அதனாலதான் எல்லாருடைய ஜாதகத்தையும் இந்த மாத பலன் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க.
ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை யாருக்கு இருந்தாலும் கொடுக்கதான் பார்க்கும். உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் இப்படி வருவாரியா, இந்த லெவல்ல வருவாரியா, இவர் 10 பேர் மதிக்கிறாப்புல இருக்கு பாரியா, இந்த தொழில் பண்ணுவாரியா, இந்த வேலை பண்ணுவாரியா, இதுல போவாரியா, இது மாதிரி இவருக்கு திருமணம் நடக்குயா, இத்தனை திருமணம் நடக்குயா, இத்தனை குழந்தையர், எதை சொல்லுவாங்க, அவங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அக்யூரேட்டா துல்லியமா நம்ம சொல்லக்கூடிய பலன். இப்ப என்னது, உடல் உயிருங்கிறது என்ன, நீங்க பிறந்த நேரம் தாங்க உயிர். உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே ஒரு மனிதனுக்கு முக்கியம். அப்ப ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க இந்த மாத பலன் நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்றாங்க ரிஷபராசிக்காரங்க, நீங்க சொல்லக்கூடிய புது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்க. தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் எப்படி யோகம் இருக்குது, இதுக்கான பதிவும் இதுல கடைசியில இருக்குது. இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலிருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் செஞ்ச ராசியில, அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான் கேந்திர யோகத்துல, அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சார், 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான், ஒரு 3 கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் 11ஆம் இடத்துல சனி பகவான். இதுல 3 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாகிறார். எப்ப, கரெக்டா பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாகி அவரும் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி பயிற்சியாகி அவரும் 10ஆம் இடத்துக்கு வந்து, எல்லாமே நல்ல கேந்திர யோகத்துல சூரிய பகவான நேரா வீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொந்த வீட்டை, சூரியனுடைய வீட்டை எல்லா கிரகம் பார்த்துட்டு இருக்கும். ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கும் பாருங்க. சனி பகவானே குரு பகவான் தவிர எல்லாமே ராகுக்குள்ள எல்லா கிரகம் இதுல அடங்கி இருக்கும் பாருங்க. அப்ப இது எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? அப்ப ஜாதகத்துல யாருக்கு ராகுக்கு இதெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை கண்டிப்பா எடுத்து பாருங்க, குடும்பத்துல இப்ப ரீசெண்டா வண்டிலேயோ வாகனத்திலேயோ குடும்பத்திலேயோ தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு செலவு நீங்க பண்ணிலாம் கேட்டா ஆமான்ங்கிற வார்த்தை மட்டும்தான் ரிஷபராசியை சொல்ல முடியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வீட்டுல, இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்துல நிறைய ஒரு தடைகளை சந்திச்சு, பொருளாதார வருமானத்துல நிறைய தடங்களை சந்திச்சு யாருன்னா கண்டிப்பா ரிஷபராசி மட்டும்தான். பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகத்துல கண்டிப்பா வேலை இடமாற்றம் மாறி இருக்கணும். இல்ல வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கணும். வேற நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல ஒரு பயங்கரமான ஒரு தடையில சந்திச்சிருக்கணும். அதுக்கான அமைப்பும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஏதாச்சும் ஒரு வழக்குகளை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க. மாமனார் மாமியார் ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு ஏமாற்றத்தை இப்ப பார்த்திருக்கலாம். ஏன்னா இவ்வளவு தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த ரிஷபம். இப்ப ஏன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது தெரியுமா? எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, அதனால நிறைய விஷயம் மாறுது. இப்படி ரிஷபராசிகள் கண்டிப்பா உங்க ஜாதகம் மட்டும் தசாபதியை மட்டும் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நல்ல நேரம் வேலை செய்து இதை விட்டுறாதீங்க இந்த பிப்ரவரி மாசத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை சந்திச்சு, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா படிப்பு, கல்வி எல்லாமே ஒரு தடங்களை வந்துச்சு. இப்ப எல்லாமே யோகத்துல போய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய என்ன உங்க மனசுல ஓடும் பாத்துங்க. எப்படி நம்ம சொந்த காலம் நிக்கணும்ப்பா, நம்ம யார்கிட்டையும் அடிபடிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் இப்ப வரும் பாருங்க. இப்ப பொருளாதார வருமானத்தை லாபத்துல பாருங்க, பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி இப்ப கிடைக்கும் பாருங்க. கண்டிப்பா ரிஷபராசி கிடைக்கும். இப்ப பொருளாதார வருமானத்துல எந்த ஒரு தடை இல்லாம வருமானம் இல்ல பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. நீங்க எந்த பேங்க்ல போய் இப்ப நீங்க லோன் கேட்டாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். ஏன் எதை வச்சு லோன் கிடைக்கும்னு சொல்றீங்க? உங்களுக்கு பாருங்க, 6ஆம் வீட்டு சுக்கிர பகவான் யாரோட சேர்ந்திருக்காரு? புதனோட சேர்ந்திருக்காரு. வருமானத்தோட அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அடுத்து ராகுவோட சேர்ந்திருக்காரு. அப்புறம் சூரிய பகவானோட சேர்ந்திருக்காரு. அப்ப உங்களுக்கு வீட்டு லோனா இருக்கட்டும், இல்ல எந்த லோனா இருக்கட்டும், புள்ளி லோனா இருக்கட்டும், எல்லா லோனும் சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி இட பிரச்சனை நிறைய பேருக்கு கண்டிப்பா 100% இருக்கும் பாரு. பக்கத்து வீட்டு பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் சரி, இப்ப நீங்க அரசாங்கம் மூலமாக நீங்க மூவ் பண்ணால் உங்க பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் உங்களுக்கு கையில கிடைக்கும். என்ன காரணம் தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. 13ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணுங்க. பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் ஆயிடுவாரு. அவர் நேரம் 4ஆம் இடத்த வீடு இடத்தை பார்ப்பாரு. அப்ப இடம், சொத்து, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாச்சும் மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். அப்பதான் நீங்க வீடு, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய பிளானுக்கு நீங்க போகணும். எப்ப? பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் நான் இடம் வாங்குறேன், சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், பூமி வாங்க கண்டிப்பா வாங்கி பாருங்க. யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவரும் சொல்றேன், பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்குது.
வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்க்கணும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு. வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஏன் ப்ரமோஷன் கிடைக்க போகுது? 11ஆம் இடத்துல சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. அது இல்லாம உத்தியோகஸ்தான அதிபதி 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய திக்பாத யோகத்தோட சேர்ந்து வேற உட்கார்ந்துருக்காரு. இப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க இந்த விசா பிரச்சனை, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது. சொந்த குடியுரிமை உங்களுக்கு அங்கே கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு சூரியனோட வீடு. அந்த வீடை எல்லா கிரகம் பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம். விசா பிரச்சனை சரியாலாம். வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் வேலை மாறலாம். சகோதர உறவு, தாய்மாம உறவு எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. வீட்டுல சுப செலவு, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் தேடி வரும். நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இருக்கும். லாபம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. அரசாங்கம் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வரும். இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா எக்ஸாம் எழுதி பாருங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பதவி ஒரு கண்டிப்பா வரும். இங்கேயும் வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்க போகுதுங்க. திடீர் லாட்ரி யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப சனிபான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பணம் 5ஆம் இடத்துல அவரு நேர சனிபான் பாக்குறாரு. இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தா உங்க ராசியான என்னன்னு பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து முப்பது வெற்றி நிச்சயமா இருக்கும். ஏன்னா நெருப்பு சார்ந்த வேலை ரிஷபராசியில உள்ளவங்க சூப்பரா இருக்கும். உணவுத்துறையில நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். உணவுத்துறையும் ஆசிரியர் துறையும் கலைத்துறையில நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. கேட்டு பாருங்க ரிஷபத்துல. அவங்க எல்லாத்துக்குமே சரி இப்ப டைமிங் பக்காவா இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு வளர்க்கணும், மருத்துவர்கள், அடுத்து கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம், அழகான யோகம் தேடி வருது. நான் சொல்றது ரிஷபராசில இந்த துறை எல்லாமே நீங்க இருப்பீங்க. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க, அடுத்து வட்டி தொழில் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், வெள்ளித்துறை, இந்த ஆடை ஆபரணத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் செம்மையா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவை. உடம்பு ஆரோக்கியத்துல பெருசா இனிமே பாதிப்பு வருது. மருத்துவ செலவு குறைஞ்சிடும். நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம். இதுலயுமே பாருங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பயங்கரமா இருக்கும். எப்போதுமே சரி, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. குடும்பம் ஃபேமிலி ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம். இனிமே பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே சூப்பரான நேரம் வருது பார்த்துக்கு. என்ன காரணம் தெரியுமா? நட்சத்திர அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாகல. கெட்டதை தூக்கி போடுங்க, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும். எப்படி? கெட்டதை தூக்கி போடுங்க, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணணும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ கார்த்திகை நட்சத்திரம் அனைவருக்குமே செம்மையான நேரங்க. உத்தியோகத்துல உயர் பதவி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்க பக்கம் தேடி வரும். இப்ப எதுலயோ ஒரு பெருங்கொண்ட பணத்தை செலவு பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி தொழில எவ்வளவு பிசினஸ் பண்ணிருப்பீங்க, வேலை உத்தி தடங்கள் இருக்கும், நிறைய கஷ்டத்தை நிறைய இந்த கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இனிமேல் தான் உங்க லைஃப்ல வாழ போறீங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியமா இருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் தான். இனிமேல் லைஃப்ல எல்லாமே ஒரு வெற்றியாக அந்த பிப்ரவரி மாசம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் ரொம்ப இருக்கும். நிறைய கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு? ரோஹிணி நட்சத்திரம். எது வந்தாலும் பயப்படாதீங்க. நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே லைஃப்ல ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க. ஏன்னா ரொம்ப கலைகளை தெரிஞ்ச விஷயம் நீங்க மட்டும்தான். எந்த வேலையும் பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமேல் எல்லாமே உங்க லைஃப்ல மாற்றமா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. மிருகசீரிடம் சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு நிறைய தடங்கள், தாமதம், பிரச்சனை எல்லாமே கலகமா பார்த்தாங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு தடுமாற்றத்துக்கு போனது ஏன்னா அந்த மிருகசீரிடம் தான். இனிமே அந்த தடுமாற்றம் இருக்காது. எப்படி? இனிமே அந்த தடுமாற்றம் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கிடைக்கும்.
செவ்வாய் பவன் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல வீட்டுல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும். தொழில் உத்தியம் சொந்தமா தொழில் பண்ண எண்ணத்தை தூண்டுவாரு, சொந்த கால நிக்கக்கூடிய எண்ணத்தை தூண்டுவாரு. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும், இனிமே இருக்காது. விருதுல இருந்தாலும் கண்டிப்பா இட பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு கலகம், போட்டி போராட்டம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தேடி வருது. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூரா எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, மருத்துவர்கள், அடுத்து கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில பயன்படுகிற நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம், அழகான யோகம் தேடி வருது. எடுத்த காரியத்தை நீ தைரியம் ஜெயிக்கக்கூடிய இடம் பக்காவா இருக்கு. இந்த மிருக சீரிடத்துல பிறந்தவங்க எதுவுமே பயப்படாம இறங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.